सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरु अद्वैत परिशुद्धि நாலாவது வாதம் ஞான அவிதேயத்துவ வாதம். இந்த வாதத்துல நம்ம நாலாவது ஸ்லோகம் பார்க்கணும். 3 ஸ்லோகம் பார்த்தாச்சு, 4வதுல ஆரம்பிக்கணும். உபாசனாதௌ பும்ஸ்தந்திரே விதிஹி இச்சா பவே பவேத் வஸ்துதந்திரே ந விஜ்ஞானே சஹ பிரமாண பவே பவே. எங்க விதி வர முடியும், எதை விதிக்க முடியும், எதை விதிக்க முடியாது அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி இங்க காண்பிக்கிறார். உபாசனைய விதிக்க முடியும், ஆனா தியானத்தை விதிக்க முடியாது. ஏன் அப்படி? ஞானம்னு சொன்னா என்ன, உபாசனைன்னு சொன்னா என்ன? ஒண்ணு விதிக்க முடியும், ஒண்ணு விதிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். நாம விதிக்கிறதுனா என்ன தெரியுமா? சும்மா இருக்கிறவனை செய் அப்படின்னு சொல்லி அவன் மூலமாக எதையாவது செய் வைக்கிறது. அதாவது இந்த விதியை கேட்டு அவன் ஒரு வேலை செய்யணும். வேலை செய்யறதுதான் இந்த விதி செய்யக்கூடிய காரியம். இவன் விதி இல்லைன்னா அவன் பேசாம இருப்பான், இந்த வேலையை செய்ய மாட்டான். ஆனா அந்த வேலையை செய்வதற்கு அவனுக்கு பிரவൃத்தியை உண்டு பண்ணி கொடுக்கறது விதி அப்படின்னு சொல்லலாம். அப்பதான் அவனை அதை விதின்னு சொல்லலாம். பிரவர்த்தனா லட்சணம் விதின்னு சொல்லுவார். பிரவர்த்தனா அப்படின்னு சொன்னா பிரவೃத்தியை ஏற்படுத்துவது. ஆக விதி வாக்கியம் இருக்கே, இந்த விதி வாக்கியத்தை கேட்டு முதல்ல அர்த்தத்தை புரிஞ்சுப்பான். இது இப்படி சொல்றது, என்ன பண்ண சொல்றது அப்படிங்கிறது முதல்ல நமக்கு புரியும். புரிஞ்சதுக்கு அப்புறம் அவதை செய்வான். அப்பதான் அதுதான் விதி, அதுக்காக தான் விதி. வேற என்ன புரிஞ்சுக்கிறதுக்காக விதி இல்லை, புரிஞ்சுண்டு அதுபடி நடக்கணும், அதுக்காகத்தான் விதி வாக்கியங்கிறது வந்திருக்கு. ஆனா இங்க ஒரு விசேஷம், எத்தனையோ பேர் அந்த விதி வாக்கியத்தை பார்ப்பா, அந்த விதி வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் செய்வா. ஆனா எல்லாரும் அந்த சொன்ன வேலையை செய்வாளா? சொல்ல முடியாது இல்லையா? இப்ப நம்ம எத்தனையோ தர்மங்களை சொல்றோம், இந்த மாதிரி சாஸ்திரம் பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப சாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிறத புரிஞ்சுப்பா, நிறைய பேர் புரிஞ்சுக்க முடியும். ஆனா புரிஞ்சுட்டு அதே மாதிரி அவ செய்வாளான்னு கேட்டா செய்ய முடியாது, அது சொல்ல முடியாது. சில பேர் செய்யலாம், சில பேர் செய்யாமலும் இருக்கலாம். யாரு செய்யாம இருப்பா, யாரு செய்வா அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு செய்யணுங்கிற ஆசை உண்டோ வருமோ அவ செய்வா. யாருக்கு அது இஷ்டப்படாதோ அவ செய்யணும். செய்யணுங்கிற இச்சை ஏன் வரல அப்படின்னு கேட்டா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதை நம்ம விசாரிக்க வேண்டியது. ஆக வாக்கியம் மூலமாக தான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகும் கூட செய்யணுங்கிற இஷ்டம் இருந்தாத்தான் ஒருத்தன் செய்வானே தவிர இஷ்டம் இல்லைன்னு சொன்னா செய்ய மாட்டான் அப்படிங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு காரியத்தை இவன் செய்யணும்னு சொன்னா, அதுவும் விதி சாஸ்திரம் சொன்ன காரியத்தை இவன் செய்யறான்னா அங்க இவனுடைய இச்சை இருக்கே, ஆசை, அதுவும் ஒரு காரணம் ஆகிறது.
இச்சைக்கு அதீனமாக இருக்கு. சாஸ்திரம் சொன்னதை கேட்டு தெரிஞ்சுட்ட மாத்திரத்தினால இவன் அந்த காரியத்துல ஈடுபடுறது இல்லை. இவனுக்கா ஒரு ஆசை ஏற்படணும், செய்யணுங்கிற எண்ணம்னு நம்ம சொல்லுவோம். அது இச்சை தான். அந்த இச்சை ஏற்படணும். அது ஏற்பட்டாலே தான் அவன் பிரவர்த்திக்க முடியும். அது ஏற்படலைன்னு சொன்னா முடியாது. அது இச்சா தந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இத இன்னொரு தந்திரம்னா அதீனம். இச்சைக்கு அதீனமாக அவனுடைய செயல் இருக்கும். இஷ்டப்பட்டா செய்வான், இஷ்டப்படணும்னா செய்ய மாட்டான். இவன் நினைச்சானா மாத்தி கூட செய்வான். அவர் அப்படி சொன்னாரா, நான் அப்படியே செய்யணும், என்ன விஷயம், நான் இப்படி செஞ்சு போடுறேன் அப்படின்னு மாத்தி கூட செய்வான். ஆக இவன் மாத்தி செஞ்சாலும் சரி, சரியாக செய்தாலும் சரி, அந்த இவன் செய்யறதுக்கு பின்னாடி அவனுடைய இச்சை ஒண்ணு இருக்கு. அதை நாம நல்லா புரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இதை நான் இன்னொரு சப்தத்தாலையும் சொல்லலாம். பும்ஸ்தந்திரம், புருஷதந்திரம். புருஷனுக்கு தன்னுடைய இச்சைக்கு அதீனமானது, இதுதான் பும்ஸ்தந்திரம். ஆசைப்பட்டா செய்யலாம், இல்லாட்டா செய்யாம இருப்பான். அந்த மாதிரி உள்ள விஷயத்தை தான் விதிக்க முடியுமா? விதிங்கிறது புருஷதந்திரமாகவும் இச்சையால பண்ணக்கூடியதாகவும் எந்த ஒரு விஷயம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செயல், அந்த கிரியைதான் விதியால விதிக்க முடியும். அப்படி இல்லாத விதிக்க முடியாது. புருஷனால எது செய்யவே முடியாதோ அதை விதிக்க முடியாது. அந்த ஆகாசத்துல சந்திரமண்டலம் இருக்கு, அது நல்லா இருக்கு, அது இருக்கா அங்க இருக்குன்னா கொண்டு வா அப்படின்னு சொல்லி விதிச்சா விதிக்க முடியுமா? செய்ய முடியுமா? அது முடியாது. அதனால இப்ப ஏற்பட்ட செய்ய முடியாத காரியத்தை விதி விதிக்கவே விதிக்காது. அதே மாதிரி செய்யக்கூடியதாக இருந்தாலும் அந்த காரியமானது புருஷன் இஷ்டப்பட்டுதான் செய்ய வேண்டியதாக இருக்குமே தவிர பலாத்காரமா போட்டு இது ஒன்றும் பண்ணாது. அதனாலதான் பல பேர் தங்களுக்கு இஷ்டம் இல்லாததுனால சாஸ்திர விகிதமான கர்மாக்களை இன்னாம இருக்கிறது இப்ப நமக்கு தெரியும். பலாத்காரமாக பிரேரணை பண்றதுங்கிறது அது வேற, பயங்காட்டி பிரேரணை பண்றதுங்கிறது வேற இல்லையா? இவனுக்கு இஷ்டமே இல்லை, ஆனா பண்ணித்தான் ஆகணும்னு சில காரியத்துல நிர்பந்தத்துல பிரவர்த்திப்பான். அதெல்லாம் அந்த மாதிரி இல்லை விதி. விதி என்ன சொல்லி கொடுக்கறதுனா, அப்பா இது உனக்கு நல்லது, செஞ்சா உனக்கு லாபம் அப்படி சொல்லி கொடுக்கும். இது சொன்னதுக்கு அப்புறம் இவனா பார்த்துக்கணும், லாபம் வேணுமா வேண்டாமான்னு பார்த்துட்டு ஆசைப்பட்டு செய்வான், இல்லாட்டா வேண்டான்னு பேசாம இருப்பான். இதுதான் விதியுடைய ஸ்தலம். சுருக்கமா சொல்ல போனா, விதியை கேட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு இஷ்டம் இருந்தாத்தான் செய்வான், இல்லாட்டா செய்ய முடியாது. அதுதான் விதேயம், அதுதான் விதிக்கக்கூடிய விஷயம். ஆனா ஞானம் அப்படி இல்லை. நான் கண்ணை திறந்துட்டேன், திறந்து வச்சுட்டு இருக்கேன், எதிர்த்தாப்புறம் இருக்கிற வஸ்து எனக்கு தெரியணும்னு அதை பார்க்கணும்னு ஆசையே இல்லை. அது எனக்கு பார்க்கணும்னு ஆசை இல்லைங்கிறதுக்காக அது தெரியாம போகுமோ? ஆனா பார்க்கலாம். தியானம் அப்படின்னு எடுத்துட்டோமானால் கண்ணால தானே அது வருது, அது விதியால வருது இல்லை. நமக்கு விதி சொல்லி ஆசைப்பட்டு வந்ததுங்கிறது இல்லை. கண்ணை திறந்து வச்சதுக்கு அப்புறம் எனக்கு இஷ்டம் இருந்தாத்தான் அது தெரியும், இல்லாட்டா தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. மொத்த கிரியைகள்ல உபாசனை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த உபாசனைய விதி செய்ய சொல்றது. அந்த உபாசனையை செய்யும் போது நான் இஷ்டப்பட்டா செய்வேன், இஷ்டம் இல்லைன்னா செய்ய மாட்டேன், முடியும். ஆனால் இதே மாதிரி அந்த தியானத்தை சொல்லும் போது, அந்த தியானம் இஷ்டப்பட்டாதான் எனக்கு வரலாம், இல்லாட்டா வரக்கூடாது. இந்த சப்தத்தை நான் கேட்பேன், பாராயணம் பண்ணுவேன், ஆனா எனக்கு தியானம் வரக்கூடாது. நான் கண்ணை திறந்து வச்சுட்டு இருப்பேன், ஆனா இது எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டானா முடியுமா? அது இவனுடைய இச்சையை அனுசரிச்சு ஏற்படுறது இல்லை தியானம். பிரமாண விஷய பரதந்திரம்னு அதை சொல்லுவோம். எந்த சாதனத்தினால ஒரு விஷயம் தெரியறதோ அதுக்கு பிரமாணம்னு பேரு. இப்ப கண்ணால பாக்குறோம்னா கண்ணு பிரமாணம். அது திறந்து இருந்ததுன்னு சொன்னா அங்க உள்ளது தெரியத்தான் தெரியும்.
கண்ணு தெரியக்கூடிய கண்ணா இருந்தா அப்ப எதிர்த்தாப்புல இருக்கிறது தெரியாது. இவன் வேண்டாம் அப்படின்னு நினைச்சதுக்காக தெரியாம போகும். அதே மாதிரி விஷய பரதந்திரம்னு சொல்லுவாங்க. விஷய பரதந்திரம்னு சொன்னா அங்க கட்டம் தான் இருக்கு, ஆனா எனக்கு கட்டத்தை பார்க்கறதுக்கு இஷ்டமா இல்லை, வேற ஏதாவது ஒண்ணு இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறேன். அதுக்காக அது தெரியுமோ அவங்க தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னா அது பிரமையா இருக்கும் இல்லையா? அது என்ன இருக்கோ அதுதான் தெரிய முடியும். அத நம்ம இஷ்டப்படி மாற்ற முடியாது. ஆக கிரியைக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, கிரியையை நம்ம இஷ்டப்பட்டா செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான் அங்க காரணமா இருக்கு. ஆனால் ஞானங்கிறது நம்ம இஷ்டப்படி வராது. பிரமாணம், வஸ்து, இது ரெண்டும் சம்பந்தப்படும் போது எப்படி அந்த வஸ்து இருக்கோ அப்படி தெரியும். நாம நினைச்சதுக்காக வேற மாதிரி தெரியாது. நம்ம நினைச்சதுக்காக பிரமாணம் வேற விதமான ஞானத்தை உண்டு பண்ணியும் கொடுக்காது இல்லையா? இப்ப பாருங்க, கண்ணால நான் இந்த சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சிருந்தோம். காதால இல்லை, கண்ணால கேட்க முடியுமா? காதால நான் அது இந்த உருவத்தை பார்க்கணும் கண்ணை மூடிண்டு அப்படின்னு நினைச்சேன்னா அது முடியுமா? ஆக அந்த பிரமாணத்தை கூட நாம இஷ்டப்படி உபயோகப்படுத்த முடியாது. அதுக்குன்னு என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயத்துல அந்த பிரமாணம் வேலை செய்யும், நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்யும். நம்ம இஷ்டம் எந்த அளவுக்கு அங்க உதவும்னு சொன்னா, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம பிரமாணத்துக்கு அனுமதி கொடுப்போம். சரி, கண்ணை திறந்துதான் பார்ப்போமே, தெரியட்டுமே என்ன இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு நம்ம கண்ணை திறந்து வச்சுக்கிறதுங்கிறது இருக்க, அந்த அம்சத்துல நம்ம நம்ம இஷ்டத்தை உபயோகப்படுத்த முடியும். அதுக்கு அப்புறம் நம்ம இஷ்டம் வேலை செய்யாது. அது என்ன இருக்கோ அதுதான் தெரியும். அதே மாதிரி காதை மூடிக்காம சத்தம் காதுல விழும்படியாக அந்த நிலையில வச்சுக்கிறதுங்கிறது அது நம்ம இஷ்டப்படி வச்சுக்கலாம் இல்லையா? காதுல விழப்படாதுன்னு சொல்லி முன்னாடியே பொத்தி வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது வேற. ஆக அந்த பிரமாணத்தை தடுக்கவோ இதுவோ பண்ண முடியும். ஆனா பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் ஞானம் வர்றது நம்ம கையில இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு அது வராது. வந்தா வரும், வராட்டா வராமலும் இருக்கலாம். அதனால அது வஸ்து தந்திரம்னு சொல்லுவா, அதை விதிக்க முடியும். அதனால உபாசனாதௌ பும்ஸ்தந்திரே விதிஹி இச்சா பவே பவே. எந்த கிரியையானது இச்சாபவம், இச்சையாலே செய்யப்படுகிறதோ, புருஷனுக்கு அதீனமாக இருக்குமோ அந்த கிரியை தான் விதிக்கப்பட முடியும். உபாசனை அப்பேற்பட்ட கிரியை, அதை விதிக்கலாம். ஆனால் வஸ்து தந்திரே ந விஞ்ஞானே சஹா பிரமாண பவே பவே. பிரமாணத்தினால உண்டாகக்கூடியது விஷயத்தை பத்தின ஞானம். இது வஸ்து தந்திரம். என்ன இருக்கோ அப்படிதான் தெரியும், நம்ம இஷ்டத்துக்கு தெரியாது. அது வஸ்து தந்திரம், பிரமாணத்தினாலே உண்டாகக்கூடியது. அதுல விதி வர முடியாது, அதை விதிக்க முடியாது. சஹா விதி நபவே, அதை விதிக்க முடியாது. அதனால ஞானம் விதேயம் ஆகாது. அந்த வாதம் தானே இது. ஞானத்தை விதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த வாதத்தினுடைய விஷயம். உபாசனையை விதிக்கலாம், ஆனா ஞானம் விதிக்க முடியாது. இதுதான் ஞானத்துக்கும் உபாசனைக்கும் உள்ள விசேஷம். ஒரு சில இடத்துல ஒருத்தர் கேட்கிறார், துவாதசாகம்னு ஒரு கிரது இருக்கு, அந்த கிரதுவை அனுஷ்டானம் பண்ணும்போது அதுல ஒரு அது 36 நாள் நடக்கக்கூடிய ஒரு பெரிய கிரது. 12 நாளைக்கு சோமயாகங்கள்லாம் வரும், 12 நாளா தீக்ஷா உபசத்து இப்படிலாம் வரும். அதுல ஒரு நாள் எல்லாம் மானசம்னு சொல்லுவான். நினைச்சு பாக்குறது, இவன் யாகத்துல அனுஷ்டானம் பண்றச்ச என்னென்ன கிரியைகள் செய்வானோ அதை எல்லாத்தையும் மனசுல நினைக்கிறது. மனசுல நினைக்கிறதுன்னு சொன்னா இது ஞானம் தானே, அதுக்கு விதி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஞானம் கூட விதிக்கலாம் போல இருக்கு. அதுக்கு மானசம் அகஹா, அவிவாக்கியம் அகஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க
நேரம் ஒண்ணுமே இல்லை. அவன் அப்படியே மனசால நினைச்சுக்க வேண்டியதுதான், இந்த மாதிரி இந்த தேவதைக்கு இந்த பாத்திரத்துல இந்த சோமரசத்தை நான் கிரகிக்கிறேன் அப்படின்னு மனசுல கல்பனை பண்ணிக்கிறது. இப்படி உண்டு இல்லையா? சில பேர் மனசுலயே கோட்டை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி யாகானுஷ்டானத்தை அவன் மனசுலயே பண்றது. அப்படின்னா இது ஒரு தியானம் தானே. ஆனா இந்த தியானம் விதேயமாக இருக்கே. இந்த தியானம் நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீர்கள்? தியானங்கிறது விதிக்கு விஷயம் ஆகாது, அது விதிக்கப்படும் விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு வராது. இஷ்டப்பட்டு எதை செய்ய முடியுமோ அதுதான் விதிக்கு விஷயமாகும் அப்படின்னு தானே சொல்ல ஆரம்பிச்சேன். இப்ப இந்த மானசம்ங்கிறத சொல்லியிருக்கேன். பதில் என்னன்னா, அது மானச கிரியை. மனசுல வர்றதேங்கிறதுக்காக அது தியானம்னு சொல்லக்கூடாது. இவன் இஷ்டப்பட்டாதான் அந்த மாதிரி மனசுல நினைச்சுக்க முடியும். அந்த கிரியை இந்த மாதிரி பண்றோம் அந்த மாதிரி பண்றோம்னு அவன் மனசுல நினைச்சுக்க முடியும். இஷ்டம் இல்லாட்டா பண்ண மாட்டான். இது பிரமாணத்தினால வரக்கூடியது இல்லையே, இது மனசனுடைய ஒரு கிரியையானது. நாம சில கிரியை சரீரத்தினால பண்றோம், சில காரியங்களை மனசனால செய்யறோம், சிலத வாக்கால பண்றோம். அதான் மனசா காயேன மனசா வாச்சா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? திரிகரணங்கள் சொல்றோம். இந்த 3 கரணங்களை உபயோகப்படுத்தி நாம வேலை செய்யறோம். அது விதிக்கலாம். ஆனா தியானம் அப்படி இல்லை. தியானங்கிறது விதிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது வந்ததுதான் நம்ம இஷ்டத்துக்கு இல்லை. அதனால துவாதசாகே அந்த பாவனாமயம்னு இதை சொல்லுவோம். அதாவது அது நமக்கு வேற சப்தம் இல்லாததுனால நமக்கு அதுவும் மனசுல நினைச்சுக்கிறோம்னு சொல்றோம். ஆனா நினைக்கிறதுங்கிறது இது ஒரு பாவனை. ஏற்கனவே ஞாபகம் அனுபவிச்சது ஞாபகம் வருதே, அந்த ஞாபகம் வருது அது கூட நமக்கு தியானம்தான். அது நம்ம இஷ்டத்துக்கு வராது, அது தானாதான் வரும். நாம வேணும்னா அது வரணுமே அப்படின்னு காத்துட்டு இருக்கலாம், அதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கலாம். அது வரும். ஞாபகம் இன்னும் சரியா ஞாபகம் வரலையே, இன்னும் கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா வரும். முன்னாடி பின்னாடி என்ன இருக்குன்னா சட்டுன்னு வரும். அது கூட விதிக்கு விஷயம் இல்லை. ஆனால் இது விதிக்கு விஷயம். ஆகையால இது மனசனுடைய ஒரு கிரியை, இது ஞானம் இல்லை. யாகத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்றீங்களே, யாகங்கிறது என்ன? ஒரு தேவதையை குறிச்சு உத்தேசித்து ஒரு திரவியத்தை தியாகம் பண்றது, இதுதானே யாகம். இந்த யாகம் தியாகம் பண்றதுனா என்ன? அது ஒரு மனசுல நினைக்கக்கூடிய நினைப்பு தானே, அது தியானம் இல்லையா? ஆனா அது கூட தியானம் இல்லை, அது சங்கல்பம்னு சொல்றது. அது ஒரு கிரியை, சங்கல்பாத்மகமான கிரியை. இந்த திரவியமானது, இப்ப என்னுடைய திரவியத்தை நான் அந்த தேவதைக்கு தானம் பண்றேன், கொடுக்குறேன். அதாவது இனிமேல் அது தேவதையை சேர்ந்தது, என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்றாமா. அக்னய இதன் நமமா அப்படின்னு சொல்றாலும், இதன் நமமான இது என்னுடையது இல்லை, இத்தனை நாள் இவனுடையதுதான் இது, இப்ப கொடுத்துட்டான், கொடுத்ததுக்கு அப்புறம் இது என்னோடது இல்லைன்னு அவன் சொல்றான். ஆக கொடுக்கறதுங்கிறது அந்த ஒரு சொத்த தியாகம். என்னுடைய சொத்து இல்லை இனிமேல், இது அந்த தேவதையுடைய சொத்து அப்படின்னு சொல்லி சொத்துவத்தை தியாகம் பண்றது இருக்கே, இதுதான் யாகம். இந்த தியாகம் கூட ஒரு மானசமான கிரியை தான், வெறும் தியானம் இல்லை. ஆகையால இந்த தியானத்துக்கும் மானசமான கிரியையா சொல்லக்கூடிய உபாசனாதிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. உபாசனைகள் விதிக்கு விஷயமாக கூடியது என அது ஒரு மானசமான கிரியை. ஆனால் தியானம் விதிக்கு விஷயம் ஆகாது. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். சைத்தியம் காரியம் ஹிமம் பிராஸ்யம் மூர்த்னி அக்னிஜ்வர சாந்தயே திரஷ்டவ்யः ஆத்மா ஸ்ரோதவ்யः தியாதவ்யः பவசாந்தயே. 2 வாக்கியம். இந்த வாக்கியத்தை அந்த வாக்கியத்தை பார்த்தோம்னா நமக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியும். முதல் வாக்கியத்தை பார்ப்போம். சைத்தியம் காரியம் ஹிமம் பிராஸ்யம் மூர்த்னி அக்னிஜ்வர சாந்தயே. யாரோ ஒருத்தனுக்கு ஜுரம் எக்கச்சக்கமா ஏறுது, அக்னி ஜுரம், அக்னியா நெருப்பா கொதிக்குது. இப்ப என்ன பண்ணுவா? நெருப்பா கொதிக்கிறதுனா இப்ப முதல்ல என்ன பண்ணணும்னா அவனுடைய
அந்த சூட தணிக்கணும், அக்னி ஜுவரத்தை சாந்தப்படுத்தணுமா, அந்த தாபத்தை சாந்தப்படுத்தணும். அதுக்காக தலையில ஐஸ் கட்டி வைப்பாங்க. தலையில ஐஸ் கட்டி வச்சா அதனுடைய சைத்தியத்தினாலே அந்த சூடானது குறையும். இல்லைன்னா அந்த சூடானது பெரிய ஆபத்தை கொண்டு கொடுத்துரும். இந்த இடத்துல என்ன சொல்லுவா, சைத்தியம் காரியம், ரொம்ப சூடு ஜாஸ்தியா இருக்கு, நம்ம என்ன பண்ணோம், இதை சீதளம் ஆக்கணும். சைத்தியம் காரியம் நம்ம பண்ணணும், ஆனா சைத்தியத்தை உண்டு பண்ணணும், இதை குளிர்விக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சைத்தியமாக சீத்தமாகட்டும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா சித்தமாயிடுமா, இதுதான் பண்ணணும் இல்லையா, என்ன பண்றது. அப்ப சைத்தியம் காரியம்ங்கிறது நம்ம ஏதாவது அதுக்கு உபாயத்தை பண்ணணும், உபாயம் பண்ணினா அது நடக்கும். அதுக்கு என்ன பண்றது, ஹிமம் பிராஸ்யம் மூர்த்தி, ஹிமம்னா ஐஸ், அத நாம தலையிலே வைக்க வேண்டும். வைத்தால் சூடு தணியும். அது பலம் என்ன, அக்னி அஜ்வர சாந்தையே. இந்த ஜுவரம் இப்படி அடிக்கிறதே, இந்த ஜுவரத்தினுடைய தாபத்தை சாந்தப்படுத்துவதற்காக இந்த சைத்தியம் சீதமாக ஆக்கணும், குளிர்விக்க வேண்டும். இதை குளிர்விக்கணும்னு சொன்னா தலையில இந்த சீதமான வஸ்துவை வைக்க வேண்டும், ஏன் அப்படின்னு சொல்றோம். இப்போதைக்கு இப்படி இருக்கணும். அடுத்தது இதே மாதிரி இன்னொன்னு பார்ப்போம். பவசாந்தையே. பவஹானா சம்சாரம். இந்த சம்சாரமும் ஒரு பெரிய தாபத்தை கொடுக்கக்கூடியதுதான். அப்படி அதை நினைச்சு பார்க்கலன்னா நமக்கு தெரியாது தாபமா இல்லையான்னு, அதையே நினைச்சுட்டு இருப்பான். ஆனா மோக்ஷுவா இருக்கிறவனுக்கு இந்த சம்சார தாபம் நன்னாவே தெரியும். யாரு மோட்சமானவன்னு நினைக்கிறானோ அந்த ஆளுக்கு சம்சார தாபங்கிறது பிரமாதமா தெரியும். அப்ப அவன் என்ன பண்ணனா, இந்த பவ சாந்தையை, சம்சாரத்தை சாந்தப்படுத்தணும். இது நெருப்பு மாறி கொதிக்கிறது, இதை நான் இந்த தாபத்தை நான் போக்கணும் அப்படின்னா, அப்பதான் அவன் என்ன பண்ணணும், திரஷ்டவ்யா ஆத்மா, ஆத்மாவை பாருப்பா, சாந்தமாயிடும். ஆத்மா பார்க்கணும்னா எப்படி பாக்குறது, நான் பார்த்தா வெளியில தான் எல்லாம் தெரியுது, ஆத்மாவை எங்க பார்க்க முடியும் அப்படின்னு கேட்பானோ இல்லையா, இதான் கேட்பான். பார்த்தா என்ன தெரியுது, ஆத்மாவா தெரியுது, வெளியில என்னெல்லாமோ தெரியுது. அப்ப ஆத்மாவை பார்க்கணுமே, என்ன பண்றது அப்படின்னா உடனே ஸ்ரோதவ்யா தாத்தவ்யா மந்தவ்யா சேர்த்துக்கலாம். வேதாந்த சிரவணம் செய்யும், நிதித்தியாசனம் பண்ண அப்படின்னு ரெண்டுக்கும் ஒரு சாமியம் இருக்கு பாருங்க. இது ஜுவரத்தை சாந்தப்படுத்தணும். நம்ம இஷ்டப்பட்டதுக்காக ஜுவரம் சாந்தமாகாது. இங்கே இந்த சம்சாரம் நிவர்த்தி ஆகணும், சாந்தப்படுத்தணும் அப்படின்னு ஆசையா இருக்கேங்கிறதுக்காக சம்சாரம் சாந்தமாயிடுமானா ஆகாது. அப்ப அதுக்கு உபாயம் பண்ணணும். அந்த ஜுவரத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன உபாயம் பண்ணணும், எப்படியாவது என்னுடைய தலையை குடும்பப்படுத்திட்டா சரியா போகும், சாந்தமாகும். ஏன் அதே மாதிரி இந்த பவசாந்தி பண்ணணும்னா ஆத்மாவை பார்த்துட்டோம்னா, ஆத்ம தரிசனம் வந்ததுன்னு சொன்னா, ஆத்மாவை தெரிஞ்சுட்டு ஆத்ம தியானம் வந்ததுன்னு சொன்னால் இது சாந்தமா போயிடும். ஆனா அது எப்படி வரும், அங்கேயும் கேளுங்களாம். இந்த சூடை எப்படி தணிக்கிறது, சூடை தணிச்சுட்டோம்னா ஜுரம் போயிடும். ஆனா சூடை எப்படி தணிக்கிறது, அப்ப செய்ய வேண்டிய காரியம் இப்பதான் வருது. சூடை எப்படி தணிக்கிறதுன்னு கேட்கறதுனாலயே சூடை தணிக்கிறது கூட இவன் உபாயத்தை தான் செய்யணுமே தவிர அது அதனுடைய பலன். சூடை தணிக்கிறதுக்கு ஹிமம் பிராஸ்யம், அந்த சீதமாக இருக்கக்கூடிய இந்த கட்டிய அந்த வைக்க வேண்டியது, தலையில வைக்க வேண்டியது, வச்சா சூடு தணியும். அப்ப எது விதிக்கப்படுறது, இவன் செய்யக்கூடிய காரியம் என்ன, சீத்தப்படுத்துறதா, சாந்தப்படுத்துறதா, பனிக்கட்டிய வைக்கிறதா, பனிக்கட்டிய வைக்கிறது தான், ஐஸ் கட்டிய தலையில வைக்கிறது தான் இவன் செய்யக்கூடிய காரியம். அது பண்ணினத்தினால என்ன நடக்கிறது, அதுல இவனுடைய சாமர்த்தியம் இல்லை. பனிக்கட்டி வச்சதுனால சூடு தணியறது, சூடு தணியறதுனால ஜுவரம் சாந்தமாகுது. அதே மாதிரி இங்கே இந்த சம்சாரம் சாந்தமாகணுமா, அதுக்கு என்ன சாதனம்னா
ஆத்மா தெரியணும். ஆத்மா தெரிய மாட்டேங்கிறது வேற என்னமோ தெரியுது. அப்போ ஆத்மா தெரியணும்னா அதுக்கு என்ன பண்றதுன்னா அதுக்கு உபாயம் வேதாந்த சிரவணம் பண்ணு. ஆக வேதாந்த சிரவணம் பண்ணினால் ஆத்மாவை தெரிஞ்சுக்கலாம். ஆத்மா தெரிந்தால் சம்சாரம் சாந்தமா. சரியா இருக்கு இல்லையா? அதே மாதிரி திரஷ்டவ்யா ஆத்மா ஸ்ரோதவ்யா தியாதவ்யா பவ சாந்தயே. இந்த எதுல விதிங்கிறத நம்ம பார்க்கணும். திரஷ்டவ்யாங்கிறது விதி இல்லை, அதுக்கு உபாயமான ஸ்ரோதவ்யா இருக்கு, அதுதான் விதி. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கணுங்கிறத விதிக்க முடியாது, பார்க்க முடியலையே, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு எதை கேட்கிறோமோ அதுதான் விஷயம். சூடு தணிக்க நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறானோ இல்லையா, இந்த சூட்டை தனி அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே சூட்டை தணிக்கிறதுனா என்ன பண்ணணும்னு கேட்பான். சூட்டை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு, அப்ப ஐஸ் கட்டிய வை. அந்த ஐஸ் கட்டிய வைன்னு சொன்னா அதுக்கப்புறம் வச்சிருவான். அது வரையில இவனுக்கு பிரவൃத்தி இல்லை. இந்த ஜுரத்தை நிவர்த்தி பண்ணணும், பண்ணி பார்க்கலாம், தெரியாது என்ன பண்ணணும் தெரியாது, எப்படி பண்ணணும் தெரியாது, பண்ண முடியல. சூட்டை தணிப்பா, ஜுரம் நிவர்த்தி ஆயிடும். அப்பவும் தெரியல சூட்டை தணிக்கிறது எப்படின்னு. சூட்டை எப்படி தணிக்கிறதுன்னு கேட்கிறேன். ஐஸ் கட்டிய வைப்பா. அப்ப ஐஸ் கட்டிய வைன்னு சொன்னதுதான் அவன் செய்யக்கூடிய காரியம். இதை ஒண்ணு செஞ்சான்னா அவனுடைய அந்த தலையில இருந்து சூடு இறங்கும், ஜுரம் இறங்கும். அதே மாதிரி இங்க இந்த சம்சாரம் போகணுமே, என்ன பண்ணலாம்னா சம்சாரத்தை போக்கு அப்படின்னா போக்க முடியுமா? ஆத்மாவை பாரு. ஆத்மா எப்படி பார்க்கறது, முடியலையே அப்படின்னு கேட்டா அப்ப வேதாந்தம் படி ஆத்மாவை பார்க்கலாம். அப்ப இவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேதாந்த சிரவணம். சிரவணம் பண்ணினா தானா ஆத்மாவை தெரிஞ்சுப்பான். ஆத்மா தெரிஞ்சதுன்னா தானா சம்சாரம் இல்லை. ரெண்டு துல்லியமாக இருக்கு. திரஷ்டவ்ய ஆத்மா ஸ்ரோதவ்யோ தியாதவ்யோ பவ சாந்தஹி. அப்ப இந்த விதத்துல பார்த்தோம்னா நமக்கு எங்க விதி அப்படின்னு கேட்டா வேதாந்த சிரவணம் பண்ணு. சிரவணம் பண்ணியும் ஒருத்தனுக்கு ஆத்மா தெரியலேன்னு சொன்னா அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் பண்ணுன்னு தான் சிரவணம். இன்னும் பண்ணிட்டே இரு, உனக்கு இந்த சிரவணம் போறல நீ பண்ணினது அதுக்கு அப்படின்னு சொல்லுவாமே தவிர அதுக்காக சிரவணம் அது காரணம் இல்லையே ஆகாது. அதனால உபாயத்துல தான் விதியே தவிர அந்த தியானத்துல விதி கிடையவே கிடையாது. இந்த சிரவணம் மனனம் இது என்ன பண்றது அங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆறாவது சிரவணம் மனனம் மான மேய அசம்பாவனா ஹரே. ஹரணம் பண்றதுதான். விபரீதாம் பாவனாந்து நிதித்தியாசனம் உத்தரே. இப்ப நம்ம வேதாந்தத்தில் விட்டுட்டார், திருஷ்டாந்தத்தை விட்டுட்டார் போறோம். வேதாந்தத்துல சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் 3 உபாயங்களை விதிக்கப்பட்டது. ஆத்ம ஜானம் வேணும்னு சொன்னா வேதாந்த சிரவணம் பண்ணு. வேதாந்த சிரவணம் பண்ணி நீ எதை தெரிஞ்சுண்டையோ அதை மனனம் பண்ணு. அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணு அப்படின்னு வேதாந்தம் சொல்றது. ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிக்க 3 எதுக்கு? இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டா சிரவணம் மனனம் இது ரெண்டும் மான மேய அசம்பாவனா ஹரணம் பண்ணக்கூடியது, போக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இது ஒரு ஆத்மஸ்வரூபத்தை யாரோ சொன்னா கேள்விப்பட்டேன், ஆனா அப்படிலாம் இருக்க முடியுமா? என்னை பார்த்து அவர் நீ ஆனந்த ஸ்வரூபியாச்சே அப்படின்னு சொன்னார். ஒன்றும் தெரியலையே இல்லையா, உனக்கு சம்சாரங்க நீ சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபம்னு சொன்னார், இல்லையே போல இருக்கே அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை இவனால ஒத்துக்க முடியல. அதுக்கு பிரமாணமே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். பிரமாணமே இல்லைன்னு நினைக்கிறவனுக்கு பிரமாணம் இருக்குங்கிற நம்பிக்கையை உண்டாக்குவது இதுதான் சிரவணத்தினுடைய. வேதாந்தத்தை இவன் சிரவணம் பண்ணினான்னா ஆமா அவர் சொன்னது சரியாதான் சொல்லியிருக்கார், நமக்கு தெரியலன்னா அது நம்ம தோஷம் இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, நீ ஆகாசத்துல பாரு, அங்க ஒரு நட்சத்திரம் தெரியுது, அந்த நட்சத்திரம் தான் சுக்ரன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இவன் ஆகாசத்தை இப்படி பார்த்துட்டே இருக்கான், இவனுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா அவர் சொன்னது பொய்யா இல்ல இவன் கண்ணுல தோஷத்தினால இவனால பார்க்க முடியலையா?
சுக்கிரன்னு ஒண்ணு இருக்கு. அது பிரமாண சித்தமாக இருந்தால் முதல்ல மனுஷனா இவர்தோ ஏமாத்துறாரு, நான் பார்த்தேன் எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொன்னா பிரமாணமே இல்லை, இவர் பொய் தான் சொல்றாருன்னு நினைப்பான். ஆனா எப்போ அவன் சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணிட்டு, ஆமா சுக்கிரன் எல்லாம் இருக்கு, அந்த ஜோதிஷ் சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணிவிட்டான், ஆமா சுக்கிரன்னு உண்டே, ஆனா எனக்கு கண்ணு தெரியல, என் கண்ணுல தோஷம் அதான் தெரியலையே தவிர இல்லைன்னு ஒத்துக்க மாட்டான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். இப்போ இல்லையா அவர் பொய் சொல்றாருன்னு சொல்ல மாட்டான். ஆக இப்ப பிரமாண அசம்பவம்னு சொன்னானே அது போச்சு இப்போ, ஆனா என்னால பார்க்க முடியல, அது வாஸ்தவம். இப்போ அந்த கண்ணையும் அவன் சரிப்படுத்தி விட்டான்னு வச்சுக்கிறேன். கண்ணுல இருக்கிற தோஷம் என்னன்னு டாக்டர்கிட்ட பார்த்து சிகிச்சை பண்ணி சரி பண்ணிட்டானா இப்ப தெரியவே ஆரம்பிச்சு. அப்ப என்னாச்சு, இப்போ பிரமாண அசம்பாவனா பிரமேய அசம்பாவனையும் போயிடும், நிறைய பார்த்துட முடியும் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆத்மஸ்வரூப விஷயத்துல அதெல்லாம் அப்படிலாம் ஒன்னும் ஆத்மா இல்லப்பா அப்படின்னு சொல்லுவான், அதுக்கெல்லாம் பிரமாணமே கிடையாது, சும்மா சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் வேதாந்த சிரவணம் பண்ணிட்டானே ஆனால் ஆமாம் பிரமாணம் அப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, நமக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லுவான். ஆக பிரமாணம் இருக்குங்கிறது ஒத்துக்க ஆரம்பிச்சுவான். அப்புறம் மனனம் பண்ணினான்னு சொன்னா அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படித்தான் இருக்கணும் நியாயமா அப்படிங்கிறத ஒத்துப்பான். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் பண்ணிட்டான்னா அப்படியாம்பா எனக்கு அனுபவத்துல இருக்கு என்னுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு வச்சுப்பான். அதுதான் சாட்சாத்காரம். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இந்த மூணுல சிரவணமும் மனனமும் ஒரு அசம்பாவனா புத்தியை போக்கக்கூடியது. பிரமாணமே இல்லை, இது இப்படி ஒரு பிரமாணம் இருக்கவே முடியாதுங்கிற அசம்பாவனா புத்தியை போக்கக்கூடியது சிரவணம். இப்படி ஒரு வஸ்து இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு அசம்பாவனா புத்தி இருக்கு, இது பிரமேய அசம்பாவனான்னு சொல்வது. அந்த பிரமேய அசம்பாவனையை போக்கக்கூடியது மனனம். எல்லாம் சரி, ஆனா எனக்கு விபரீதமா தான் தெரியுது அப்படின்னு சொல்றானே, அந்த வாசனை சம்ஸ்காரம் அப்படியே பழகி போச்சு, அதை நான் அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கு. அந்த விபரீத பாவனையை போக்கக்கூடியதுதான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றான். ஆக இந்த 3 சாதனங்களை இவன் அனுஷ்டானம் பண்ணி சாதிச்சுட்டானே ஆனால் இவனுக்கு ஆத்ம தரிசனங்கிறது சித்தமாகும் அப்படிங்கிறத இந்த 6வது ஸ்லோகத்துல சொல்லிட்டார். நம்ம இதோட இதை வச்சுப்போம். 6 ஸ்லோகம் வரையில் ஆயிருக்கு.